டிவிகே கொடிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவாரா தாவேக தலைவர் விஜய்? அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற தலைப்புல 2026க்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமே பிரச்சார பயணம் மேற்கொண்டு வராரு. அந்த வகையில தான் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட பிரச்சார பயணத்தை தொடர்ந்து இன்று நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில தான் கரூர் சம்பவத்தின் போது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்த நிலையில விஜயும் அவர் வெளியிட்ட வீடியோவில் மறைமுகமா அதிமுகவிற்கு தனக்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதா சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இன்று நாமக்கல் பகுதியில எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணத்திற்கு அவர் வரவேற்கும் விதமா டிவிகே கொடிகளையும் பறக்க விட்டபடி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்காங்க. இதற்கிடையில நேற்று நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தாவேக கொடிகள் அசைவதை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி தான் வலுவான கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். இதை தொடர்ந்து இன்று நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிக்கு வந்த இபிஎஸ் அவர்களை அதிகப்படியான கொடிகளோடு தொண்டர்கள் வரவேற்றிருப்பது அதிமுக கூட்டணியில் தாவேக இணையுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்குது.